நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். காரடையான் நோன்பை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான நோன்பு இந்த காரடையான் நோன்பு. மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய அந்த நன்னாளில் ஒரு திருநாளாக கொண்டாடக்கூடிய அற்புதமான நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு, தீர்க்க சுமங்கலி நோன்பு, கௌரி விரதம், சுமங்கலி விரதம் அப்படின்னு பல பெயர்கள், ஏன் சாவித்திரி விரதம்னு கூட இதுக்கு பெயர் இருக்கு. முதல்ல இந்த நோன்புனுடைய மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். சத்யவான் சாவித்திரி கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கணவன் தீர்க்க ஆயுளோட இருக்கணும், தீர்க்க சுமங்கலி வரம் நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோன்பு இருக்கிறது. இது முக்கியமா என்னைக்குமே மாசியும் பங்குனியும் சேர்ற அந்த நன்னாள்ல வரும். அந்த முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது வருடா வருடம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த விரதம் நம்ம இருக்கிறது எப்படி, அது இருக்கிறதுனால என்ன பலன், யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம், இந்த விரதத்துக்குண்டான கதை என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த விரதம் அனைத்து பெண்மகளும் இருக்க வேண்டிய ஒரு வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம். அனைத்து பெண்களும் போது திருமணம் ஆக வேண்டியவங்களும் இருக்கலாம், ஆணவங்களும் இருக்கலாம், எந்த வயதினருக்கும் இது பொருந்தும். திருமணம் ஆனவங்க இருக்கும்போது தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்குண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கல்யாணம் ஆகக்கூடியவங்க இருக்கும்போது அருமையான அன்பான நல்ல ஆயுளோ தீர்க்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைப்பான். அப்ப எல்லா பெண்களும் இதை மேற்கொள்ளணும். இது மேற்கொள்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிய முறையில் இதை பண்ணலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு நீங்க அதுக்கு நைவேத்தியமா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், தென் சரடு, தாலி சரடு, நோன்பு கயிறு. தாலி சரடு அப்படின்றது என்னன்னா, நம்ம மாங்கல்யம் மாத்தும் போது மாத்திக்குவோம் இல்லையா, அந்த மஞ்ச சரடு தான் தாலி சரடுன்னு சொல்றது. நோன்பு கயிறுன்னு சொல்றது நீங்க கையில கட்டிக்கிறதுக்காக மஞ்சள் கலர்ல நோன்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு அங்க தேவை. இன்னும் அதிகப்படியா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் பேசிக்கா இது இருந்தா போதும். இந்த நோன்புக்கு தேவையான நெய்வேத்தியம் அப்படின்றது கார அடையும் வெள்ளை அடையும் உருகாத வெண்ணையும், கெட்டியா இருக்கக்கூடிய வெண்ணெய். கார அடைன்றது காராமணியும் அரிசியும் சேர்ந்து சேர அடை, வெள்ளை அடைன்றது வெல்லம் போட்டு செய்யக்கூடிய அடை. இவ்வளவுதான் இதுக்கு தயார் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய அந்த நன்னாள்ல நல்லா தலை குளிச்சுட்டு மங்களகரமா நீங்க உங்களை அலங்கரிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை எவ்வளவு உங்களுக்கு ஆசைப்பட்டு அவங்களோட ரம்யமா அழகுபடுத்துறீங்களோ அந்த மாதிரி பூக்களால் அலங்கரிச்சு, அண்ட் மேலும் தாமரை ரொம்ப முக்கியம். அம்மனுக்கு பிடிச்சது தாமரை மலர். அந்த மலரை முடிஞ்சவங்க வாங்கி, கிடைக்கிறவங்க வாங்கி அந்த படத்தை அலங்கரிச்சுக்கோங்க. அந்த உரிய முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த நேரத்துல நீங்க படையல் போட்டு ஒரு வாழை இலையில இதெல்லாம் வச்சு படையல் போடுங்க. படையல் போட்டு நீங்க மனதார பிரார்த்திக்க வேண்டியது, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றத மனதார அம்மனுக்குண்டான காயத்ரிகள் சொல்லலாம், அம்மனுக்குண்டான ஸ்லோகங்கள் சொல்லலாம், அம்மனுக்குண்டான போற்றிகள் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அந்த வகையில அம்மனை நீங்க ஆராதனை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், தூப தீபம் காமிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். இதுக்குன்னு உரிய ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை உங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க சொல்லிட்டும் இது எல்லாமே நீங்க பண்ணலாம். இந்த காரடையான் நோன்புக்குன்னு உரிய மந்திரம் தான் அந்த மந்திரம். அதாவது மனதார நீங்க வேண்டிட்டே அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணலாம். தென் ஒரு நெய் விளக்கு நீங்க ஏத்திக்கோங்க. இந்த தாலி சரடு இதெல்லாம் நீங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ படையல் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேல உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதிஷ்டு பெற்ற நல்ல பூஜா புனஸ்காரம் நடக்கிற அந்த அம்மன் கோயிலுக்கு போய்
மனதார பிரார்த்திச்சு தீர்க்க சுமங்கலியா ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணும் அப்படின்னு தீர்க்கமா வேண்டி அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த தாலி சரடையும், கல்யாணமாகாதவங்களுக்கு இந்த நோன்பு கயிறையும் கொடுக்கலாம். அதோட நீங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு, பழம், வளையல், ரவிக்க துணி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ குங்குமம், இதெல்லாம் நல்லாவே நீங்க கொடுக்கலாம். இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய கதையை நீங்க கேட்கும் போதுதான் இதனுடைய மகத்துவம் அவ்வளவு உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? சத்யவான் சாவித்ரி இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். சோ இவங்க தன்னுடைய பிரச்சனையினால, அதாவது விதியின் பலனினால் எல்லாமே இழந்துட்டாங்க. நாட்டை இழந்துட்டாங்க, செல்வத்தை இழந்துட்டாங்க, எல்லா வசதி வாய்ப்பையுமே இழந்து காட்டுல வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான காலமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் இழந்து சத்யவானும் சாவித்திரியும் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மனமொத்த தம்பதியர். கற்புக்கரசி சாவித்ரி, அவர் புருஷனுக்காகவே, அவங்க கணவனுக்காகவே தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்யவான் மட்டும் சும்மாவா? எதுவாக இருந்தாலும், எதை இழந்தாலும் தனக்கு மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறதே தனக்கு பெரும் பாக்கியமா நினைச்சு அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க காட்டுல. அப்போ சாவித்ரி பாத்தீங்கன்னா தீர்க்கமா அம்மனுடைய பக்தை. சதா அவருடைய ரத்தத்திலேயே அம்மனுடைய நாமங்கள் தான் போயிட்டே இருக்கும். அம்மன் கண்டிப்பா தன்னை காப்பாத்துவாள் அப்படின்னு சொல்லி மிகவும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த சாவித்ரி இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது, சத்யவானுடைய ஆயுள் முடிய போகுது, இப்போ ஆயுள் போயிடும் அப்படின்றது அவளுக்கு தெரியுது. இது தெரிஞ்ச உடனே கலங்கி போயிடுறாங்க. இத்தனை சங்கடங்களையும் அனுபவிச்சது பெருசா தெரியல சாவித்ரிக்கு. ஆனா கணவன் இனி இல்லாம இருக்க போறான், மரணிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களால துக்கம் தாங்க முடியல. உடனே அவங்க அம்மனுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு, அம்மா நீ என்ன எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் தாங்கின, ஆனா தீர்க்க சுமங்கலியா நான் இருந்தே தீரணுமா, அதுக்கு நீதான் எனக்கு துணை புரியணும்னு சொல்லிட்டு சதா 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 ஏற்கனவே மிகப்பெரிய பக்தி கொண்டவள் அதுல மூழ்கியே போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாள் வந்துடுச்சு. யமன் பாசக்கயிரோட வந்துட்டார். சாவித்ரி தன்னுடைய கண்களால் இதை பார்த்தார். சத்யவானுக்கு யமன் வந்ததே தெரியல. பாசக்கயிறை வீசிட்டார். ஒண்ணுமே புரியல சாவித்ரிக்கு. தவிச்சு போயிட்டாங்க. யமன் தன்னுடைய வேலைய அவர் முடிச்சிட்டு சத்யவானுடைய ஆயுளை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாட்டி தன் லோகம் போயிட்டே இருக்கார். பின்னாடி பார்த்தா சாவித்ரி வந்துட்டே இருக்காங்க. எமனே எமனே விட்டுட்டு போ, குடு என்னுடைய சத்யவான, என்னுடைய கணவரை நீ கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடி மன்றாடி போயிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, நீ தர்க்கம் பண்ணாத, இது நடக்காத ஒரு விஷயம்மா, உன்னுடைய கணவருக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எவ்வளவு அவர் சொல்லிட்டே வந்தாலும் விடாம பின்னோக்கே வராங்க. அவருக்கோ ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு மானிட பிறவி பின்னோக்கி வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஞான கண்ணுல தெரியுது, இவங்க மிகப்பெரிய அம்பாளனுடைய பக்தை, அதனால தான் இப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரின்னு பேசிக்கிட்டே அவர் யமலோகம் வந்துடுறார். யமலோகம் வரும்போது சாவித்ரி முன்னாடி நின்னுட்டு அவங்க லோகத்துக்குள்ள போகாம தடுத்து நிக்கிறாங்க. அப்போ யமன் கேட்கிறாரு, என்னம்மா இது, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, இந்த லோகத்துக்குள்ள மானுடனுடன் நீ வரவே முடியாதுமா, தயவு செஞ்சு தள்ளிட்டு போ. அப்பா என்னால முடியலப்பா, உனக்கு என்னத்தான் வேணும், உன்னுடைய கணவனுடைய உயிரை தவிர மத்த என்ன வேணாலும் கேளு, என்ன முதல்ல வேலை செய்ய விடு அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல பெரிய பக்தை இல்லையா, அதனால அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, இழந்த செல்வத்தை நீங்க கொடுக்கணும், ரொம்ப நல்லா நாட்டை ஆளணும், மேலும் தான் ஒரு பத்தினி பெண், கற்புக்கரசி, அவளுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும், குழந்தைங்க நல்லா எல்லாருக்கும் சமூக சேவை செய்யணும், அண்ட் நல்ல வீரனாவும் ஞானத்தோடையும் இருக்கணும் அப்படின்றது கடகடன்னு கேட்கிறா. இது கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா, நம்ம யமதர்மர் தந்தேன் போ
அப்படின்னு சொல்லிடுறாங்க. தந்துட்டார் அப்படின்னு, சரி போமா இனி நகருமா, நான் உள்ள போய் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன யம தர்மராஜா, நீங்களே தர்மத்தின் தலைவர், நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தாம நீங்க போன என்ன பண்றது அப்படின்னு, என்னமா சொல்ற, நீ கேட்டதான் நான் தந்தேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அவ சொல்ற, எப்படி நீங்க தந்தேன்னு சொன்னீங்க ஆனா எங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறா. அப்படின்னு என்னம்மா அப்படின்னு உன்னதான் யமதர்மருக்கு புரியுது, ஆகா இவ்வளோ கற்புக்கரசி, அவ கேட்டது நிறைய குழந்தைங்க பெறணும்னு கேட்டுட்டா, அப்ப நான் தந்தேன்னு சொல்லிட்டேனே, அப்ப கணவர் இல்லாம இவளுக்கு எப்படி குழந்தைய தந்தேன்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுக்கிற மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் சிவலோகத்தை நோக்கி ஓடுறார். சிவன்கிட்ட போய், அப்பா இப்படி பண்ணிட்டேன், நான் என் கடமையை தானே பண்ணேன், இது என்ன சோதனை சிவனே அப்படின்னு கேட்கும் போது சிவன் சொல்றார், சாவித்ரி மிகப்பெரிய அம்பாளினுடைய பக்தை, அவளுடைய பக்தினாலும் அவளுடைய அருமையான மனோ சிந்தனையினாலும் அப்படியே உன்னை மயக்கி உன்னை தந்தேன்னு சொல்ல வச்சிட்டார். சோ நீயோ கொடுத்த வாக்க காப்பாத்ததான் வேணும், ஏன்னா நீ தர்மராஜா. சோ ரைட், இனி கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லி சிவனே சொல்லிட்டாரு அப்படின்னு சாவித்திரிக்கு சத்யவானுடைய உயிரை கொடுத்துட்டு, அம்மா நீ வென்றுட்ட அம்மா, உன்னுடைய கற்பு இன்னைக்கும் நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்த உடனே அவங்க கொடுத்த வரங்கள் எல்லாமே நிஜமாயிடுச்சு. அந்த வரத்தினால செல்வத்தோடையும் செழிப்போடையும் தீர்க்க சுமங்கலியா நிறைய குழந்தைங்களோடையும், அந்த குழந்தைங்க ஞானத்தோடையும் புத்தியோடையும் அருமையான வீரத்தோடையும் வாழ்ந்தது நமக்கு தெரிஞ்ச சரித்திரமே. சோ இந்த கதையையுமே நீங்க அந்த நோன்பு கயிறு கட்டிட்டு நீங்க கேட்கணும். அப்ப கேட்கும் போது, இந்த விரதம் இருக்கும் போது தீர்க்க சுமங்கலியா வாழ்றதுக்கு உண்டான வழிய அவங்க காமிச்சிடுவாங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய தாத்ரேயம். எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதுவும் இந்த காலத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கணவன் மனைவி அப்படின்ற பந்தம் ரொம்ப முக்கியம். நமக்கு தாய் தகப்பனா ரொம்ப முக்கியம், குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீண்ட நாட்கள் வாழ்றது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான். அந்த ஏஜ் கேப்புமே அந்த அளவுக்கு இல்லாததுனால அந்த புரிதல் தன்மை அருமையா இருக்கும். சோ ஒருவருக்காக ஒருவர் வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தீர்க்க சுமங்கலி விரதம். அண்ட் கல்யாணமாகாத பெண்கள் இதை மேற்கொள்ளும் போது அருமையான கணவர் வாய்ப்பார் அப்படின்றது உறுதி. மேலும் தாலி சரடு நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு, அதாவது தீர்க்க சுமங்கலி விரதம் இருக்கிற அன்னைக்கு நீங்க மாத்திக்கிறது நல்லது. அது மாத்தும் போது முடிஞ்சா உங்க கணவர் கையால மாத்திக்கலாம், அல்லது வயதான தீர்க்க சுமங்கலிகள் இருந்தா அவங்க கையாலையும் நீங்க மாத்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலிகளுக்கு எல்லாமே அந்த தாலி சரடும் நீங்க கொடுக்கலாம். இப்படித்தான் இந்த விரதம் மிகவும் புனிதமான விரதம். நீங்க மேற்கொண்டு தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா ஆரோக்கியமா நீங்க வாழணும். எப்பயுமே நேயர்களே, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியத்தோட இருந்தா அந்த வீட்டை கலகல கலகலன்னு வச்சுக்க முடியும். ஆணுக்கு நிகர் பெண்ணோ, பெண்ணுக்கு நிகர் ஆணோ கிடையவே கிடையாது. பெண்கள் அப்படின்றது அன்பின் சொரூபம். அன்புதான் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைக்க வைக்கும். சோ அந்த இணைப்பு ஒரு பெண்ணின் கையில இருக்கு. அப்படின்றதுனால தான் இந்த பெண்களுக்குண்டான இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளணும்னு கொண்டு வந்தது. சரி, அம்மனை நினைச்சு ஏன் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா, அம்மன் தான் நித்திய சுமங்கலியாச்சே, அதனாலதான் அம்மனை நினைச்சு இருக்கணும். மேலும் இந்த தருணத்துல பவளம் நீங்க போடுறவங்களா இருந்தா தாலி பவளம் கண்டிப்பா போட்டுக்கோங்க. போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்ல நல்லா கரைஞ்சு போச்சு அப்படின்னா தாலி பவளம் கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா தாலி பவளம் மாங்கல்ய பலம், அதனாலதான் அதுக்கு மாங்கல்ய பவளம்னே பேரு. சோ இத அன்னைக்கு மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தாலி சரடுல நீங்க ஏதாவது போயிருந்து கோத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க அன்னைக்கு கோத்துக்கலாம். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதத்தோட அந்த படையல் இருக்கிறதும் நீங்க சாப்பிட்டுட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.